இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பூமிக்கு எப்படி இருக்கு மாமா? கடவுளோட தயவால கண்டத்தாவ கடந்துட்டா பூர்வா. நம்ம பூமி பொழைச்சிட்டா. நிஜமாவா? நீ பண்ண பூஜையெல்லாம் பலன் அளிக்காம போயிடுமாமா? ஆமா மாப்ள, பூமி சீக்கிரமா குணமாகணும்னு நேத்தெல்லாம் இவ விரதம் இருந்து சாயங்காலம் கோயிலுக்கு போய் சிறப்பான பூஜையெல்லாம் பண்ணா. 101 தேங்காயெல்லாம் உடைச்சா. தேங்க்யூ அபூர்வா. தேங்க்யூ சோ மச். ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா? பூமி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அத நான் என் உயிரா தான் நினைப்பேன். நம்ம பூமிக்காக நான் அதை கூட பண்ண மாட்டேனா? உண்மையை சொல்லணும்னா அவனுக்கு குறுக்க வந்ததுனால முதல்ல பூமி மேல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? சமூகத்துல எனக்கு குற்றவாளிங்கிற பேரு வரக்கூடாதுன்னு தான் அவ உயிரையே பணைய வைக்க முடிவெடுத்திருக்கா அபூர்வா. அப்படியா? நிஜமாவே பூமி ரொம்ப நல்ல பொண்ணு மாமா. ஆமா, பூமி எனக்கு அந்த கடவுளே கொடுத்திருக்கிற மக. உண்மையிலேயே அவளை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா மாமா, நிஜமாவே பூமி நம்ம வயித்துல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. சரி அபூர்வா, பூமிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறியா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ஐயோ, லாஜிக் என்ன? செத்து போயிடுவான்னு சொன்ன, இப்ப என்னாச்சுன்னு பாரு. அதுதான் எனக்கும் புரியல அபூர்வா. இப்பதான் எனக்கு புரிஞ்சதுமா. 100 தேங்காய நீ அம்மனுக்கு உடைச்ச, 101வது சாரதா தலையில அடிச்ச. அதனால அம்மன் ஹர்ட் ஆகி உன் வேண்டுதலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க வேண்டுதலை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பூமி சாதாரணமான ஆள் இல்லைன்னு தோணுது. அதிர்ஷ்டம் சனி மாதிரி அவ பின்னாடியே சுத்துது. அதனாலதான் செத்து பொழைச்சிருக்கா. இந்த அதிர்ஷ்டம் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிளைக்கு அவதான் உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பூமியை தலையில வச்சு கொண்டாடுற உன் புருஷன் வானத்துல தூக்கி வச்சு கொண்டாடுவான். இதுதான் நடக்கும். மகன்னு தெரியறது மட்டும் இல்லாம அவ அம்மாவை நீதான் கொலை பண்ணேங்கிற உண்மையும் தெரிஞ்சு போயிடும். உனக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாவது சவுண்ட் எல்லாம் கேக்குதா? அந்த சவுண்ட் எல்லாம் உன்னோட பாடைக்கு பின்னாடி வருதா பூர்வா? உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா மாப்பிள்ளை என்னமோ உனக்கு பாட கட்டுறது உறுதி. சித்தி, கொஞ்சம் சைலண்டா இரு. எங்க மேல உனக்கு ஏமா இவ்ளோ பாசம்? ரத்த சம்பந்தம். ரத்த சம்பந்தமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்போ டாக்டர் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் ஸ்பீடா என்னால பேச முடியல. பரவாயில்லம்மா, நீ படுத்துக்கோ. நான் உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன். நீ டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் இங்கேயே இருந்து உன்னை பத்திரமா பாத்துப்பேன். தேங்க்ஸ் ஆண்டி. அந்த வார்த்தைய நான் தான் சொல்லணுமா? நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் ககனை காப்பாத்தி கொடுத்துட்ட. தேங்க்ஸை விட பெரிய வார்த்தை ஏதாவது சொல்லணும்.
அது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தோணலம்மா. அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ஆண்டி. எங்க வீடுன்னு என்னை பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம வீடு, அதுல நானும் ஒருத்தி. ஒரே வீட்ல இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்க உலகத்துல வாழ்ற காலம் இது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்கம்மா. பூமி, நீ தப்பா நினைச்சுக்கலனா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? அவ முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். பரவாயில்ல ஆண்டி, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பூர்ணி, நீ கேளு. ஒன்னும் இல்ல பூமி, என்னதான் ஒரே வீடுன்னு நினைச்சாலும் அந்த வீட்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படி எங்க வீட்ல உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூர்ணி. ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு நான் பயந்து போயிட்டேன் ஆண்டி. அதனாலதான் அந்த சாவ நானே ஏத்துக்கணும்னு நினைச்சேன். பூமி ரெஸ்ட் எடுத்துக்கோ.